திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கும் சிம்மராசி பிள்ளைகளை, சகல செல்வத்தையும் அன்னை அபிராமி எண்ணிக்கும் கொடுப்பா சிம்மத்திற்கு. அப்படிப்பட்ட திருப்திகரமான வாழ்க்கையை நம்ம தேடுறோம். அது கிடைக்குமா அப்படின்னா இந்த சான்சஸ் இந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்கும். சிம்மத்துடைய பெரிய பலம் எது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பலம் கனவு காண்பது பலம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கனவு மட்டும் காணுங்க. உங்களுக்கு ஒரு கனவு இருந்ததுன்னா காலத்தில் அது அழிக்கப்படாமல் அது நடக்கும். நீங்கள் ஒரு தனி ஒருவனாக நீங்கள் அதை நடத்துவீர்கள். தனி ஒருவனாக தனி ஒருவனாக எப்படி வேணாலும். ஆனால் கனவு இருக்கணும். என்ன சாமி கனவு காண்றது? என்ன கனவு இது? கனவுனா என்னுடைய ஆம்பிஷனே இதாங்க. நான் ஒரு ராஜ சிம்மாசனத்துக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஆசைப்படையா. சிம்மத்தில் பிறந்துக்கிட்டு ராஜ சிம்மாசனத்தில் ஆசைப்படுறது யாரையா தப்புன்னு சொன்னால் ஆசைப்படு. சில பேர் இதெல்லாம் அப்பா தொழிலெலாம் பண்ணுவாங்க. அப்பா பண்ண தொழிலை முதல்ல பிடிக்காமல் போயிடுவோம். திருப்பி அப்பா பண்ண தொழிலை நம்ம பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அது ஆரம்பத்திலேயே ஆசையாக வைக்கணும். உலக அளவில் நம்ம பெரிய விஐபி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் சிம்மராசிக்கு ஏற்படும். ஆனால் என்ன ஒன்று வீராப்பில் விட்டு கொடுத்துட்டு போயிடக்கூடாது. நமக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கனவு எங்கே கலைக்கப்படும்னா வீராப்பு, இமேஜ் காலி பண்ணிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. எதனால்? ஈகோவனால். ஈகோங்கிறது அதிகமாக சிம்மத்துக்கு வரும். அதுவும் யாராவது ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ணே உங்களை அப்படி சொல்லிட்டாங்களா அப்படின்வா. அண்ணே உங்களை பற்றிகளா, கமெண்ட் பற்றிகளா, தப்பு தப்பாக கிழிக்கிறாங்கண்ணே அப்படின்வாங்க. இதையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கவே கூடாது. யார் எது சொன்னாலும் மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. நம்ம உண்மையாக எதில் இருக்கணும்? நம்ம பிஸ்னஸில் இருக்கணும், நம்ம வேலையில் இருக்கணும், நம்ம தொழிலில் இருக்கணும், நம்மளை நம்புறவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். இதை சிம்மம் பயங்கர ஆக்டிவ். அவன் கண்டிப்பாக உங்களை கழுவி தான் ஊற்றுவான். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. நமக்கு நேராக பேச மாட்டான், நம்ம நவுந்தோன்னு பேசுவான். ஆனால் உங்கள் கனவு ஒன்று இருக்கும்ல, ஆம்பிஷன், அதை கண்டிப்பாக காலத்தினால் அழிக்கப்படாமல் அது காக்கப்படும். நிச்சயமாக நீங்கள் தனி ஒருவனாக இருந்தால். அதனால் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சிம்மத்திற்கு சிறப்பு மருந்து. இண்டிவிஜுவல் இவ்வளோ தான். இதை தெரிஞ்சுக்கங்க. இப்போது 17/3/2026 குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இது வரைக்கும் வக்கரத்தில் இருந்த குரு நிவர்த்தி அடைகிறார். இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. ஆல்ரெடி சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா குரு நட்பு பெற்றவர். நான் மேஷராசிக்கு சொல்லும் போது சிம்மத்துக்கும் ஒரு வார்த்தையை சொன்னேன். நீங்கள் மேஷராசி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்போ ஆல்ரெடி உங்களோட பேஸ் என்னென்னா, நம்ம கௌரவம்னு ஒன்று நினச்சி செய்யும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கௌரவத்தை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே அழுகிற மூஞ்சி, சோகமான ஒரு போஷன், இதெல்லாம் சிம்மத்துக்கு ஒத்தே வராது. 1000 பிரச்சனை இருந்தாலும் வீட்லேயே அழுகையே வந்தாலும் அப்படி டக்குன்னு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பட்டுன்னு வெளியில் அப்படியே சிரித்த முகத்தோட ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கணும். அவ்வளோதான். மக்களை அதிகமாக கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் சிம்மத்தினால் பிரபலமாக முடியும். மக்கள் உங்களை தேடி வரமாட்டாங்க. நல்லா கவனிக்கணும். மக்களை நீங்கள் தேடி போகணும். நீங்கள் தேடி போக அவங்க உங்களை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. என்னப்பா எப்பயுமே அவர் இந்த நேரத்தில் வருவார், எங்கே காணும் அப்படின்வாங்க. இதுதான் சிம்மம். அப்போ அதுக்கு முதல்ல எடுக்கிற முயற்சி ரொம்ப தூரம். இதை சிம்மராசி ஃபாலோ பண்ணுங்க. அப்போ சிம்மத்திற்கு நல்ல பலம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட் புரியுதா? இப்போது இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் 2 விஷயத்தை அவசியம் யோசிங்க. உங்களுக்கு ஒரு அந்தஸ்து, ஒரு மரியாதை கண்டிப்பாக அமையக்கூடிய காலம். ஒரு அந்தஸ்து, மரியாதை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம காரில் பார்த்துருப்பீங்க. காரில் இன்ஜினால் கார் ஓடுதா, வீலால் கார் ஓடுதா அப்படின்னு சில சர்ச்சை என்ன ஆகும்? இன்ஜின் இல்லாமல் வீல் கிடையாது, வீல் இல்லாமல் இன்ஜினால் ஓட முடியாது. எல்லாமே அதுக்கு ஸ்டேரிங் முக்கியம். இன்ஜினும் இருக்குது, வீலும் இருக்குது, ஸ்டேரிங் இல்லைன்னா என்ன ஆகும்? அப்போ இன்ஜின், ஸ்டேரிங், வீல் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கார் ரன்னிங் ஆக முடியும். காரில் போய் இறங்கினா தான் அந்தஸ்து கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். இப்போ சிம்மம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்க முடியாது.
அப்போ நம்ம யாரையாவது ஒருத்தவனை நம்பி நம்ம வெளியில் வந்துடக்கூடாது. எல்லாம் நமக்கு வேணும். சிம்மத்துடைய பெரிய பலம் அதை தெரிஞ்சுக்கிறது தான். தெரிஞ்சுக்கிட்டு யாரையும் பகைச்சிக்காதீங்க. எல்லாரையும் உங்கள் காலுக்கிட்ட போட்டு அமுக்கிறதுக்கு தயாராக இருங்க. சிம்மவாகினி அப்படின்னு அம்பாளுக்கு பேர். அவள் என்ன பண்ணியிருப்பா, அசுரனை கீழே போட்டு தன்னோட காலால் அமுக்கி உட்கார வச்சுருப்பாள். இந்த உலகத்தில் நிறைய அசுரர்கள் இருக்காங்க, நம்மளை வாழ விடாமல் தடுக்கிறதுக்கு. அவங்களெல்லாம் கீழே தான் போட்டு வச்சுருக்கணும். அவங்களெல்லாம் அந்த மேலே உயர்த்தக்கூடாது. நம்ம மைண்ட்லேயே அவளை ஏற்றிக்கக்கூடாது. இதுதான் அந்த அம்பாள் நமக்கு உணர்த்துறான். இதை இந்த சிம்மராசிக்காரர்கள் புரிந்துக்கணும். 17/3/2026 குரு வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பப்ளிக் பிளாட்ஃபார்ம் இது நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு மணி நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. உங்களுடைய நோக்கம் பணத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மணி மைண்டாக இப்போ இருங்க. பெஸ்ட்டு டைமு. ஒரு பிராண்டிங்காக உங்கள் லைஃப்பை உண்டாக்குங்க. நீங்கள் ஒரு பிராண்டான ஆசாமி அப்படிங்கிறத நம்புங்க. அதுமாதிரி நிறைய இப்போதைக்கு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு அருமையான நேரம். உங்கள் பெயரையே ஒரு பிராண்டாக நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது விசிட்டிங் கார்டு அடிக்கிறது, நீங்கள் என்னால் முடியாது நான் நினைக்காம இனிமேல் இப்படி ஆக போகிறேன் அப்படின்னு உங்களை பற்றி ஒரு பிராண்டை மக்கள்கிட்ட போய் தெளிவுபடுத்துங்க. உங்கள் சொந்தக்காரன்ட்ட போய் தெளிவுபடுத்துங்க. வெளியில் உள்ளவர்கிட்ட தெளிவுபடுத்துங்க. தப்பே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போர்ஷன் கிடைக்கிறதுக்கு அருமையான டைம். அதேமாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபியர் இருக்குது, ஒரு கேமரா முன்னாடி ஒரு ஃபியர் இருக்குது, ஒரு ட்ராவல் பண்ணுறதுல ஃபியர் இருக்குது, அப்படிலாம் இருந்தால் அதை உடனே பிரேக் பண்ணுங்கள். எஸ், இப்போ என்ன உங்களுக்கு ஃபியர், என்ன கவலை இருக்குது, என்ன எது மேலே உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா உடனே அதை பிரேக் பண்ணிவிட்டு இறங்கி பேச ஆரம்பிங்க. மைக்கு கிடச்சிதுன்னா விடாதீங்க, அசத்துங்க. கேமரா முன்னாடி அசத்துங்க. உங்களுக்கு இப்போ இந்த ஃபியர் போகணும், இதை பிரேக் பண்ணணும். இதுதான் டைம். இது குரு வக்கர நிவர்த்தியில் இதுதான் சுவாமி கொடுக்குறார். இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. சிம்மராசிக்காரர்கள் ரிஸ்க் எடுங்க. பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பயப்படாதீங்க. இந்த ஸ்லோவே வேண்டாம். சிம்மராசிக்காரர்கள் ரிஸ்க் எடுத்தால் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. இந்த கமெண்ட் செக்ஷனில் இந்த வார்த்தையை நீங்கள் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கொடுத்துட்டு சும்மா இருந்துடக்கூடாது. டெய்லி இதை 27 டைம்ஸ்லேருந்து 54 தடவை வரைக்கும் சொல்லணும். காலையில் சாயந்தரம் சொல்லுங்கள். இப்படி சொல்கிறதுனால, கமெண்ட்டில் நீங்கள் போடுறதுனால இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் அந்த இடத்துக்கு கிராண்டட் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ரூலர் ஆக வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்புங்க. நான் பிறந்ததே பெரிய வெற்றி பெறுவதற்காக மட்டுமே. அவ்வளோதான். இதை தான் நீங்கள் கமெண்ட்டில் போட போகிறீங்க. இதை தான் டெய்லி சொல்ல போகிறீங்க. நான் பிறந்ததே வெற்றி பெறுவதற்கு தான்டா. இப்படி கூட சொல்லலாம். நான் பிறந்ததே ஜெயிக்கதா ஐயா. நான் பிறந்ததே பெரிய வெற்றிக்காக இப்படின்னு சொல்லலாம். நான் பிறந்ததே பெரிய லாபத்துக்காக அப்படின்னு சொல்லலாம். இதை டெய்லி சொல்லி பாருங்கள். நான் பிறந்ததே பெரிய வெற்றிக்காக, நான் பிறந்ததே பெரிய லாபத்துக்காக, நான் பிறந்ததே நான் ஜெயிக்கிறதுக்காக, ஜெயிப்பதற்காக. அவ்வளோதான். இதில் ஏதாவது ஒன்று கமெண்ட்டில் போடுங்க. அதையே டெய்லி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஸ்மார்ட்டாக சிவபெருமான் மிகப்பெரிய டேலண்ட்டை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறார். இது பணம் சம்பாதிக்கிற நேரம், பிராண்டை நம்ம வெளிப்படுத்துகிற நேரம், நமக்குள்ளே இருக்கிற திறமையை வெளி உலகத்துக்கு கொடுக்குற நேரம். மிஸ் பண்ணாமல் குரு வக்ர நிவர்த்தியில் செம்மையாக ஹேண்டில் பண்ணுங்கள். குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து லாபத்தை காட்டுறாரு. பிடிச்சிக்கங்க. மே 18க்குள்ளே அந்த லாபத்தை நம்ம எடுத்துடலாம். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். தனி மனிதனுடைய எண்ணம் ஒரு பெரிய மகத்தான சாதனையை கண்டிப்பாக கொடுக்கும். என் அன்பான உறவுகளை, நான் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு குருவாக, ஒரு ஆசானாக, ஒரு உறவாக, நிழலாக நான் இருப்பேன். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. உங்கள் எல்லாருக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வேண்டும். பண லாபம் நிறைய கிடைக்கணும். அதுக்கு நம்மளுடைய மனசை முதல்ல பேக்ரவுண்ட், நம்ம மனசை ஃபஸ்ட்டு ஒரே விஷயமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அடிக்கடி மனசை மாற்ற வேண்டாம். அடிக்கடி நம்மளுடைய எண்ணத்தில் பின்னடைவுகள் ஏற்படும் போது உடனடியாக நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க. எப்பெல்லாம் டவுன் ஆகுறீங்களோ உடனே அலர்ட் ஆகிடுங்க. அப்போ தான் நிறைய மேஜிக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ
டவுன் ஆகிற நேரத்துலலாம் நீங்கள் சுவாமியை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த சுவாமியோடைய அனுகிரகம் வேறு ஒன்றும் பரிகாரம் பண்ண வேண்டாம். சுவாமியோட கனெக்ட், பிரபஞ்சத்தோட கனெக்ட், இது ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஆகும். இந்த குரு வக்ர நிவர்த்தி 28/3/2026 மேஷத்தில் சுக்கிரன் இப்படி வரும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் சுக்கிரனுடைய அனுகிரகமும் குருவுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறதுனால நம்ம ஆசை, அது நம்மளுடைய ஆசை, அந்த ஆசையே நிறைவேறலைன்னா நம்ம எதுக்கு? அப்போ அந்த ஆசை நிறைவேறுங்கிற முதல் நம்பிக்கையோட மிகப்பெரிய மன பலத்தோட நாம் ஒவ்வொரு நாளையும் சந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் ஏற்கனவே கமெண்ட் செக்ஷனில் உங்களை போட சொல்லியிருக்கிறேன். அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டதுக்கு பிறகு அதை தொடர்ந்து சொல்லி பாருங்கள். இந்த மந்திரம் ஒரு சாதாரண மந்திரம் அல்ல, இது மனசை பக்குவப்படுத்தக்கூடிய மந்திரம். ஒரு மனுஷன் பக்குவம் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், இதை விடலாம் நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. மனசு பக்குவம் தான் முதல் விஷயம். இந்த காலகட்டம் பணம் கிடைப்பதற்கு என்ன வழி? பணம் வேணும், பணம் தான் ஃபஸ்ட்டு பேஸ். பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சிந்தனைகள் வரும், அதை செய்ய விடாமல் நம்மளை தடுப்பாங்க. அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். இதுக்கு தைரியம் வேணும். அப்போ பணம் வேணும், தைரியம் வேணும், அப்போ தான் நம்மக்கிட்ட எல்லாமே வரும். இதை தான் உங்களுக்காக நான் செய்ய போகிறேன், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுடைய மன வலிமை அங்கேருந்து ஆரம்பமாகும். நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கான நல்ல காலமாக இருக்கும். என் உறவுகளை மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தயாராக இருப்போம். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.